குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுமை பெறா பதிவேட்டிலிருந்து பயிற்சி கணக்கு 5 பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை காணும். இப்போ தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, லாபமும் கொடுத்துருக்காங்க. என்ன அதில் விடுபட்டுச்சு அப்படின்னா எடுப்பு. ஸோ இதை நம்ம எப்போதும் போல் ஒரு ஈஸியான மெத்தட்லையும் போட்டு காட்டுறேன், புக்கில் உள்ள மெத்தட்லையும் போட்டு காட்டுறேன், பாருங்கள். இப்போ ஈஸியான மெத்தட் என்ன, இறுதி முதல்ல எடுத்தா நஷ்டம், ஏன்னா நஷ்டம் கொடுக்கல, ஸோ அதனால் அதை போட வேண்டியதில்லை. இந்த பக்கம் தொடக்க முதலோட கூடுதல் முதல் போட்டால் லாபம். சரிதா? அப்போ அதை நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஏன்னா ஏப்ரல் 1 வந்து 40,000, அப்போ தொடக்க முதல் 40,000, கூடுதல் முதல் 7,000, எடுப்பு இல்லை, லாபம் 8,000. இங்கே இறுதி முதல் 50,000. ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் எடுப்பை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கம் அதிகமாக இருக்கா, இந்த பக்கம் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கு. 55,000 இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 50,000 தான் இருக்கு. அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அதை ரெண்டு பக்கமும் போட்டு டேலி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால அதே 55,000 இந்த பக்கம் போட்டுக்கோங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 5,000 கிடைக்குது. பாருங்க, ரஃபில் போட்டுக்கிட்ட 55,000 மைனஸ் 50,000 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 5,000. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எந்த பக்கம் குறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா எடுப்பு. இதை நம்ம புக்கு மாடலில் போட்டிங்க அப்படின்னா இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல், வரக்கூடிய ஆன்சர் வந்து சரிகட்டப்பட்ட இறுதி முதல் மைனஸ் தொடக்க முதல். வரக்கூடியது என்னன்னா லாபம் இல்லைன்னா நஷ்டம். இங்கே கொடுத்துருக்கிறது லாபம், அதனால லாபத்தை மேலே போட்டுக்கோங்க. லாபம் 8,000, தொடக்க முதல் 40,000. இல்லை உங்களுக்கு ஒரு க்ளூவோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிவர்ஸில் செய்யும்போது இந்த கணக்கை ரிவர்ஸில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ்ன்னு இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ஃபார்முலாவோட ஹைலைட்டு. இப்போ பாருங்களேன், இங்கே மைனஸ்ன்னு இருக்கா, அப்போ லாபத்தோட என்ன சொன்ன ஆப்போசிட் பண்ண சொல்லியிருக்க இல்லையா? அப்போ லாபத்தோட தொடக்க முதல்ல கூட்டிக்கணும். அப்போ 48,000 மேலேருந்து கணக்கு போட்டுட்டு வரும்போது ஃபார்முலா படி போடணும். அப்படியே ரிவர்ஸில் போடும்போது என்ன செய்யணும், அந்த மைனஸ்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ்ன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 8,000 ப்ளஸ் 40,000 48,000. கூடுதல் முதல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, 7,000 கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, ஸோ அதனால் ஆப்போசிட் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? இருந்து ப்ளஸ் எடுப்பு இங்கே எட்டில் வரும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா இங்கே வந்துடும். அப்போ 55,000. ஏன்னா இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, அதனால் நம்ம ஆப்போசிட் பண்ண போகிறோம். 48,000 ப்ளஸ் 7,000 55,000. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதனால் இந்த இறுதி முதல் எவ்வளோ இருக்கு, 50,000 இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம ஆப்போசிட் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 55,000ல் 50,000 போயிடுச்சுன்னா 5,000. ஓகேவா? அதான் எடுப்பு. மறுபடியும் சொல்கிறேன், இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, தொடக்கத்துலேருந்து இறுதி வரையும் போடணும் அப்படின்னா ஃபார்முலா படி போட்டுருக்கணும். இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் சரிகட்டப்பட்ட இறுதி முதல் மைனஸ் தொடக்க முதல், வரக்கூடியது லாபம் இல்லைன்னா நஷ்டம். நம்ம ரிவர்ஸில் போடும்போது ப்ளஸ்ன்னா மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி போட்டிருந்தாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அடுத்தது புக்கில் உள்ள மாடல் மாதிரி நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும், இல்லை நான் வேறு சாப்டர் ஏதாவது போடணும், இல்லை நீங்கள் வரிசலாவே போட்டுட்டு வாங்க, என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.